ராசா, ஆமமா புகுந்த வீடும் அறநிலைத்துறை புகுந்த கோவிலும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்ல. போய் கோவில கழுவி விடு. இந்துக்களுடைய கோயில்களை இந்துக்கள் கையிலே கொடுத்துருங்க, அரசாங்கம் அதை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கோஷத்தை பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜகவினுடைய துணை அமைப்புகள், ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகள், ஜக்கி வாசுதேவ், இப்படி பல பேரும் பல காலமா பல வருஷமா இந்த கோஷத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசே ஆலயங்களை விட்டு வெளியேறு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழக்கம். இந்துக்களின் கோயில்களை இந்துக்கள் கிட்டே கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இதன் மூலமா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியேறணும், இந்து அறநிலையத்துறையை கலைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாரினுடைய முழக்கமா இருக்கு. இந்து அறநிலையத்துறையினுடைய வரலாறு என்ன, ஏன் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு, அந்த இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த துறையை கலைக்கணும் அப்படின்னு இந்த அமைப்புகள் பாஜக, ஆர்எஸ்எஸ், ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா, ஏன் அந்த கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்கிற நிதியிலும், யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய நிதியிலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட் மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனோட வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்றதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை கிறிஸ்தவர்கள் நிர்வகிக்கிறாங்க, முஸ்லீம்களோட மசூதியை முஸ்லீம்கள் நிர்வகிக்கிறாங்க, இந்துக்களுடைய கோயிலை மட்டும் ஏன் இந்துக்கள் நிர்வகிக்க கூடாது அப்படிங்கிற முழக்கத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்து கோயில்களை நிர்வகிப்பது யார்? இந்து அறநிலையத்துறை நிர்வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த இந்து அறநிலையத்துறையில் அரசாங்கத்தினுடைய ஒரு துறை அப்படிங்கிறதுனால எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பணியமர்த்தப்படுறாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஏன்னா இந்த வதந்தியும் தொடர்ச்சியா பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்து அறநிலையத்துறை அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய துறைங்கிறதுனால அதுல பொதுவாக கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் எல்லாரையும் இந்து அறநிலையத்துறையுடைய அதிகாரிகளா போட்டுடுறாங்க. இந்துக்கள் கோயில்களுடைய நிர்வாகியாக ஒரு முஸ்லீமும் கிறிஸ்தவரும் நிர்வகிக்கப்படுறாங்க அப்படின்லாம் பல வதந்திகளை தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டம் 1959 வந்த இந்து அறநிலையத்துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய பிரிவு 10 அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அமர்த்தப்பட்ட ஆணையர், கூடுதல் ஆணையர், இணை அல்லது துணை அல்லது உதவி ஆணையர் ஒவ்வொருவரும் மற்றும் வேறு அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் எவரால் அமர்த்தப்பட்டிருந்தாலும் இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருத்தல் வேண்டும். அப்ப இந்து அறநிலையத்துறையின் அதிகாரிகளா நியமிக்கப்படக்கூடிய, ஊழியர்களா நியமிக்கப்படக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும், இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அறநிலையத்துறையினுடைய சட்டம் தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருப்பதை விட்டுவிடும் போது அவ்வாறு பதவி வகிப்பதையும் விட்டுவிடுதல் வேண்டும். இந்து சமயத்தை நான் வெளிப்படையா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறினார் அப்படின்னா அந்த பதவியிலும் அவர் நீடிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சட்டம் தெளிவா சொல்லுது. அப்ப இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய முதல் நிலை ஆணையர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாரும் இந்துக்களாக மட்டும்தான் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது சட்டம். அதனால் இந்துக்களின் கோயில்களை அறநிலைத்துறை நிர்வகிக்கிறது என்றால் இந்துக்களின் கோயில்களை இந்துக்கள் தான் நிர்வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அரசாங்கம் இதுல தலையிடலாமா அப்படிங்கிற கேள்வி. ரொம்ப பேர் பார்த்தோம்னா ஏதோ திமுக ஆட்சியில தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அரசாங்கம் எப்படி ஆலய விஷயங்கள்ல தலையிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பழங்கால மன்னர்கள் காலத்திலே பார்த்தோம்னா கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு அதிகார மையமா இருந்திருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் கோயில்களுடைய பேர்ல தான் பார்த்தோம்னா ஏராளமான நிலங்கள் கோயில்களுடைய பேர்ல இருந்திருக்கு, ஏராளமான சொத்துக்கள் இருந்திருக்கு. கோயில்ல பூஜை பண்றதுக்காக, கோயில்ல விழாக்கள் நடத்துறதுக்காக பல ஊர்களையே மொத்தமா தானமா மன்னர்கள் கோயில்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பக்தர்கள் ஏராளமான நகை, ஆபரணங்கள், அவங்களுடைய சொத்துக்கள், இது மாதிரி பல விஷயங்களை கோயில்களுக்காக
தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலரும் வந்து எழுதி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களை மையப்படுத்தி நிறைய வரிகள் கூட இங்கே விதிக்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட. ஸோ கோயில்களை மையப்படுத்தி இந்தியாவில் பெருமளவிலான சொத்துக்கள் இருந்துட்டு வந்திருக்கு. எல்லா மன்னர்கள் காலத்திலையுமே இது வந்து அரசினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி வருது. அவங்க பார்த்தோம்னா கோயில்களினுடைய சொத்துக்களை வந்து மாறி பெருமளவில் குவிஞ்சிருக்கிறதுனால அதை நிர்வகிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பெங்கால், பம்பாய், மெட்ராஸ்னு எல்லா பிரசிடென்சிலையும் பார்த்தோம்னா இந்த கோயில்களை கண்காணிக்கிறது, நிர்வகிக்கிறதுக்கான சில ஒழுங்குமுறையை, ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதன்படி 1817 பார்த்தோம்னா மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த கோயில்களை நிர்வகிக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது. அதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கோயிலையும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய முகவர்களை வந்து நியமிச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த வருவாய் விவரங்களை வந்து மேற்பார்வையிடுறதுக்கான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறாங்க. கோயில்களுக்கு கொடுக்கப்படுற அந்த நிதிகள் வந்து பார்த்தோம்னா முறையா பயன்படுத்தப்படுதா அல்லது தனிப்பட்டவர் நலன்களுக்காக பயன்படுத்தப்படுதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது சில காலம் நீடிச்சுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 1858 கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலாக பிரிட்டிஷினுடைய நேரடி ஆட்சி இந்தியாவில் வந்தது. அப்போ வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு இருந்த வெறுப்பை போக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மத விவகாரங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தலையிடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு வந்து அவங்க எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா பெரிய அளவிலான தலையீடை வந்து அவங்க கோயில் நிர்வாகங்களில் செய்யலை. இருந்தாலும் சில ஒழுங்குமுறைகள் மட்டும் உள்ளூர் மக்களினுடைய கோரிக்கைகள், மாநிலம் முழுக்க இருந்து எழுப்பப்படுற கோரிக்கைகள் அடிப்படையில் சில ஒழுங்குமுறைகள் மட்டும் செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் பார்த்தோம்னா கோயிலினுடைய சொத்துக்கள், அவங்க அதிலிருந்து வரக்கூடிய வருவாய், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த கோயிலை யாரெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்களோ, உள்ளூரில் இருந்தக்கூடிய பார்ப்பனர்கள் மாதிரியான உயர் சாதியினர்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த கோயிலை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அவங்களுடைய தனிப்பட்ட நலனுக்கானதா பல நேரங்களில் அதை அனுபவிச்சுட்டு வந்துருந்தாங்க. இது தொடர்பாக பார்த்தோம்னா பல புகார்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இருந்து எழுந்துக்கிட்டே இருந்தது. இது தொடர்பாக வழக்குகள் பதிகிறது, அந்த வழக்குகள் நீண்ட காலம் நடக்கிறது, நிறைய மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறது, இப்படி பல நிகழ்வுகள் நடந்ததன் விளைவாக பார்த்தோம்னா 1920 மெட்ராஸ் மாகாணத்தில் பார்த்தோம்னா நீதி கட்சி, பனகல் அரசர் தலைமையில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது தான் பார்த்தோம்னா இந்த இந்து அறநிலையத்துறை, இன்னைக்கு இருக்கிற இந்து அறநிலையத்துறை மாதிரியான ஒரு துறையை உருவாக்குவதற்கான சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மெட்ராஸ் மாகாண சட்டமன்ற மேலவையிலையும் இம்பீரியல் சட்டமன்றத்திலையும் பார்த்தோம்னா இந்த கோயில்கள் நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை தடுக்கிறதுக்கும் களையிறதுக்கும் நிறைய தனிநபர் மசோதாக்கள் கூட தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இப்படி பலகட்ட கோரிக்கைகள் எழுந்ததுக்கு பிறகுதான் 1927 நீதி கட்சியினுடைய ஆட்சியில இந்து சமய அறக்கொடைகள் சட்டம், மெட்ராஸ் இந்து சமய அறக்கொடைகள் சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகும் பல ஆண்டுகளா பார்த்தோம்னா அதுல பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பிறகும் பார்த்தோம்னா 1950 வந்து இந்த கோயில்களினுடைய சொத்து நிதி தவறா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய குடிமக்கள் பார்த்தோம்னா சட்ட ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்தாங்க. இது தொடர்பாக குடிமக்கள் பலரும் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சட்ட ஆணையமா இருந்த CR தாஸ் அவருடைய தலைமையிலான அந்த குழு வந்து குறிப்பிட்டுச்சு. ஸோ அவங்க இன்னொரு சஜஷனையும் அதில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, கோயில்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான முறைகேட்டை தடுக்கிறதுக்கும் வன்முறை செய்வதற்கும் இன்னும் தீவிரமான சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற பரிந்துரையை அவங்க கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக எழுந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல திமுக வந்து கடவுள் எதிர்ப்பு பேசுகிறாங்க, தீக்காவிலேருந்து வந்தாங்க, அதனால இவங்க தான் வந்து பார்த்தோம்னா கோயில்களெல்லாம் வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை கண்ட்ரோல் எடுக்க பார்த்தாங்க அப்படின்லாம் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1959 இந்து அறநிலையத்துறைக்கான சட்டம் தீவிரமாக உறுதிப்படுத்தி நிறைவேற்றப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள், அவர் அந்த சட்டத்தை நிறைவேற்றும் போதே பார்த்தோம்னா இந்த மாதிரி கோயில்களுடைய சொத்துக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு வந்த அறங்காவலர் பெயர்லையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயர்லையும் மாற்றப்பட்டு 600க்கும் மேல வழக்குகள் வந்து இங்க பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத சட்டமன்றத்திலேயே காமராஜர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள், பல கோரிக்கைகள் எழுந்ததின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு துறையே உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த துறையை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா கலைச்சிட்டு இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்களிடம் கொடுக்கணும் அப்படின்னா எந்த இந்துக்களிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் வந்து பல கோடி பேர் இருக்காங்க. இந்துக்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா யார்கிட்ட கொடுக்கணும்? கோயிலில் அர்ச்சகராக இருக்கவர்கிட்ட கொடுத்துடணுமா,
இல்லை கோயிலில் அறங்காவலர்களா, பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கவங்க கிட்ட அவங்க நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு கோயில் நகை, நிலம், சொத்து எல்லாத்தையும் கொடுத்துடணுமா? எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும்? அந்த கேள்விக்கு இவங்க தொடர்ச்சியா பதிலே சொல்றதில்ல. சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆந்திராவில் இந்த மாதிரியான ஒரு போர்டு இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ராஜஸ்தானில் இருக்கு, பீகாரில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இப்படி பல மாநிலங்கள்ல அறநிலையங்கள், இந்து சமய அறநிலைய தொடர்பான சட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு ஆலயத்தை விட்டு அரசே வெளியேறு, ஆலயத்தில் அரசுக்கு என்ன வேலை, அரசாங்கம் இங்க இருக்கவே கூடாது, இந்துக்கள்கிட்ட கொடுத்துருங்க கோயிலை அப்படின்னு எச் ராஜா கத்துறாரு, அண்ணாமலை பேசுறாரு, முருகர் மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க, ஜக்கி வாசுதேவ் பேசுறாரு. ஆனா யூபியில யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் சமீபத்தில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூபியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில், பாங்கே பிகாரி மந்திர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில், அந்த கோயிலை அரசாங்கம் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இது மிகப்பெரிய சர்ச்சையா உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு கோயிலில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குற பாஜகவினர் உத்தரப்பிரதேசத்தில் கோயிலை அவங்களோட கண்ட்ரோலில், யூபி பிஜேபி அரசினுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு வராங்க. இதை யாரும் பேசுறது கிடையாது. அங்க போயிட்டு சொல்லலாம்ல, கோயிலை விட்டு அரசாங்கமே வெளியேறு, கோயிலில் அரசாங்கத்துக்கு என்ன வேலைன்னு. ஸோ இப்போ மேட்ருக்கு வருவோம். அறநிலையத்துறையின் கீழே எத்தனை கோயில்கள் தமிழ்நாட்டில் நிர்வகிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 43,728 திருக்கோயில்கள் அறநிலையத்துறையினால நிர்வகிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 45 மடங்கள் நிர்வகிக்கப்படுது. மடத்தோட இணைஞ்ச திருக்கோயில்கள் அப்படின்னு 69 கோயில்கள் நிர்வகிக்கப்படுது. 1263 அறக்கட்டளைகள் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது. ஸோ இவ்வளவு கோயில்கள் நிர்வகிக்கப்படுது இல்லை, இந்த கோயில்களினுடைய வருமானம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருமானத்தை ஒரு 4 பிரிவா அறநிலையத்துறையிலிருந்து பிரித்து வச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் வரக்கூடிய கோயில்கள் அப்படின்னு அவங்க சொல்றது பார்த்தோம்னா 586 கோயில்கள். நம்ம சொன்ன இந்த 43,000க்கு மேல இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குல்ல, அதுல 586 கோயில்ல மட்டும்தான் 10 லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் வரக்கூடிய கோயிலா இருக்கு. அடுத்தது 2வது கேட்டகரி பார்த்தோம்னா 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய கோயில்கள். இது பார்த்தோம்னா இன்னொரு 619 கோயில் இருக்கு. அடுத்தது 10,000ல இருந்து 2 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கக்கூடிய கோயில்கள்னு பார்த்தோம்னா ஒரு 3,820 கோயில் இருக்கு. இறுதியா 10,000க்கும் குறைவான வருமானம் இருக்கிற சிறிய கோயில்கள், இந்த கோயில்கள் தான் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 34,731 கோயில் இருக்கு. 43,000 கோயில்ல 34,731 கோயில் பார்த்தோம்னா 10,000க்கும் குறைவா வருமானம் வரக்கூடிய கோயில்கள் தான். வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு கோயிலை எந்த வருமானத்திலிருந்து நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அப்ப இந்த இடத்துல தான் அறநிலையத்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பெரிய கோயில்கள் 10 லட்சத்துக்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய பெரிய கோயில்கள் இருக்குல்ல, அந்த கோயில்களினுடைய வருமானத்திலிருந்து உபரி வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்கும்ல, அங்க அந்த கோயிலுக்கு தேவையான செலவுகள் பண்ணது போக அதுல இருக்கக்கூடிய உபரி வருமானத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து இந்த மாதிரியான 10,000க்கும் குறைவான வருமானம் வரக்கூடிய சிறிய கோயில்களினுடைய கட்டுமானத்தை மேம்படுத்தவும், அதுல பூஜைகள் நடத்துறதுக்கும் விழாக்கள் நடத்துறதுக்கும் இதுக்கான செலவுகளுக்கு பெரிய கோயில்களினுடைய வருமானத்திலிருந்து வரக்கூடிய உபரி வருமானத்தை அரசாங்கம் பயன்படுத்துது, அறநிலைத்துறை பயன்படுத்துது. இது மட்டும் இல்லாம அரசாங்கமும் நேரடியா பட்ஜெட்ல இந்த மாதிரியான கோயில்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுது. இப்ப நம்ம ஜக்கி வாசுதேவ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, கோயிலை விட்டு அரசாங்கம்லாம் ஓடினோம், கோயில் வருமானத்தை அரசாங்கம் தவறா பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈஷா மையம் இருக்குது, ஈஷா மையத்துக்கு கோடி கோடியா வருமானம் கொட்டுது, அவர் செலவு பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரியான சிறிய கோயில்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் தமிழ்நாட்டில் 34,000 கோயில் இருக்குது. கோயிலை காப்பாற்றணும்னு பெரிய பிரச்சனைலாம் பண்ணார் நடுவில். ஸோ தமிழ்நாட்டில் 34,000 கோயில் பெரிய அளவில் வருமானம் இல்லாத கோயிலாக இருக்குது. ஈஷா மையத்துக்கு வருது இல்லை வருமானம், அதை ஒரு பகுதியை பிரித்து இந்த கோயில்களெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜக்கி வாசுதேவ் ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டாரு. பிஜேபியில் இருக்கிறவங்க அவங்க சொத்துக்களை எடுத்து இந்த கோயில்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அறநிலைத்துறை தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, பெரிய கோயில்களுடைய உபரி வருமானத்தை எடுத்து சிறிய கோயில்களுக்காக பயன்படுத்துது. இல்லைன்னா அந்த சிறிய கோயில்கள் பாலடைஞ்சு போயிடும். இப்ப இவங்களே இந்த பிரச்சனை பண்றவங்களே போராட்டம் நடத்துறவங்களே பார்த்தோம்னா
பெரிய பெரிய கோயில்களை காட்டி அறுபடை வீடு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், இப்படி பெரிய பெரிய கோயிலை காட்டி வருமானம் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த சின்ன சின்ன கோயில்களில் வந்து நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், நாங்கள் போய் இதெல்லாம் பார்த்துக்கிறோம்னு யாரும் சொல்றது கிடையாது. இப்போ அந்த வேலையெல்லாம் எது பண்ணுதுன்னா அறநிலைத்துறை தான் பண்ணுது. இந்த சிறிய கோயில்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுதுன்னா 10,000 ரூபாய் கூட வருமானம் வராத 34,000 கோயில்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அது அறநிலையத்துறையினால தான் சாத்தியப்படுது. அடுத்துதான் அந்த கோயில்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, அரசாங்கம் ஓடின கோயிலை விட்டுன்னு. அவங்களுடைய பிரச்சனையே இந்த சொத்துக்களை அரசாங்கம் நிர்வகிப்பது தான். ஏன்னா 1-2 ஏக்கர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பார்த்தோம்னா 4,78,000 ஏக்கர் லேண்ட் இருக்கு. எவ்வளோ லேண்ட் இருக்கு பாருங்க. நன்சை நிலம் மட்டும் 2,04,000 ஏக்கர், புன்சை நிலம் 2,53,000 ஏக்கர், மானவாரி நிலம் ஒரு 21,000 ஏக்கர். இவ்வளோ லேண்டு தமிழ்நாட்டுடைய கோயில்களுக்கு இருக்குது. அப்போ அரசாங்கம் இதெல்லாம் விட்டு வெளில போயிடணும்னா இந்த 4,78,000 ஏக்கர் லேண்டை யார் நிர்வகிக்க போகிறாங்க, யார் எடுத்துக்க போகிறாங்க, யார் கொள்ளையடிக்க போகிறாங்க? இந்த 4,78,000 ஏக்கரை வந்து தனியாருக்கு கொடுத்துடணும்னு சொல்கிறாங்களா, இல்லை தனி நபர்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்கிறாங்களா, இல்லை கார்பரேட்டுக்கு கொடுத்துடணும்னு சொல்கிறாங்களா? அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை என்னைக்காவது கார்பரேட்டுகள்ட்டும் தனியார்ட்டையும் இருந்திருக்கா? இந்த சொத்துக்கள் மட்டும் இருக்குதா அப்படின்னா நகைகள், பழங்கால நகைகள்ல இருந்து புதுசா உண்டியல்ல காணிக்கைகளா போடப்படுற நகைகள்னு எக்கச்சக்கமான நகைகள் இருக்கு கோயில்களுக்கு சொத்தா. அப்ப அதையும் கண்ட்ரோல்ல யார் எடுத்துக்கிறது? இதுவும் ஒரு கேள்வி. அரசாங்கம் வெளில போயிடணும், உண்டியே வைக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. உண்டியில் போய் எதுவும் போடாது, எதுனாலும் அர்ச்சகர் தட்டில் போட்டுருங்க. அப்போ ஏதாவது நகையை போடணும்னு நினைக்கிறவங்களாம் உண்டியில் போடக்கூடாது, அர்ச்சகர் தட்டில் போட்டால் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான் அவங்க வந்து சொல்ல வராங்க. அப்போ இந்த கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லவர்களுடைய முக்கியமான நோக்கமா இந்த கோயில் சொத்துக்கள், கோயில் நகைகள், கோயிலுக்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமா இருக்கு. இந்த நிலங்களை தாண்டி பார்த்தோம்னா 23,056 கட்டடங்கள் இருக்கு, 76,472 மனைகள் இருக்கு. இவ்வளவும் பார்த்தோம்னா மக்களுக்கு குத்தகை விடப்பட்டிருக்கு. இந்த 4 லட்சம் ஏக்கர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு ஏழை எளிய விவசாயிகள் வந்து பார்த்தோம்னா குத்தகை எடுத்து கோயில் நிலங்களில் விவசாயம் பண்ணி 1 லட்சம் பேருக்கான வாழ்வாதாரமாக இந்த நிலங்கள், கோயில் நிலங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. 4 லட்சம் ஏக்கர் நிலத்தை 1 லட்சம் ஏழை விவசாயிகள் அனுபவிக்கிறத நம்ம ஆளுங்களால பொறுத்துக்க முடியுமா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வெளியேறிடணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிலங்கள், கட்டடம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதிலிருந்து வருமானம் மட்டும் பார்த்தோம்னா கடந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அசையா சொத்துக்களில் மட்டும் இருந்து 345 கோடி ரூபாய் வருமானம் வந்து வந்திருக்கு. ஸோ கடந்த 4 வருஷமாக பார்த்தோம்னா 1,011 கோடி ரூபாய் வருமானம் வந்து பார்த்தோம்னா கோயில்களினுடைய அசையா சொத்துக்கள் மூலமா கோயில்களுக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பணத்தை, இவ்வளோ பெரிய சொத்தை அரசாங்கம் கண்ட்ரோல் இல்லாம வேற யார் கண்ட்ரோல்லையோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட டிமாண்ட். அதே மாதிரி இந்த கோயில்களுக்கு சொந்தமான பல நிலங்கள் பார்த்தோம்னா வேற தனிநபர்களின் பெயருக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மாற்றப்பட்ட 5,145 ஏக்கர் நிலங்கள் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் மீட்கப்பட்டு கோயில் பேர்ல மாற்றப்பட்டிருக்கு. இதையும் அறநிலையத்துறை தான் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த கோயில்களுக்கு நன்கொடையா வந்த பணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து பார்த்தோம்னா 1,312 கோடி ரூபாய் பணம் 3,655 கோயில்கள்ல அதனுடைய வேலைகளுக்காக 1,312 கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுக்கும் பழமையான திருக்கோயில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோயில்கள்லாம் வந்து அந்த பழமை மாறாம அதை புனரமைக்கிறது, புதுப்பிக்கிறது, பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்றதுக்காக பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் 100 கோடி வந்து அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல ஒதுக்கப்படுது. இந்த 2024-25 தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்ல பார்த்தோம்னா 77 கோயில்கள், பழமையான கோயில்களை பாதுகாப்பதற்காக, புனரமைப்பதற்காக 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுல பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த குடமுழுக்கு விழா வந்து நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா 2,730 கோயில்களுக்கு பார்த்தோம்னா திருக்குட நன்னீராட்டு விழா வந்து சமீபத்திய சில ஆண்டுகள்ல மட்டும் அறநிலைத்துறையினால் நடத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயில்களில் உண்டியெல்லாம் நன்கொடையா கொடுக்கக்கூடிய இந்த தங்க நகைகள் இருக்குல்ல, அதை உருக்கி தங்க கட்டியா மாற்றி இதை பேங்க்ல போட்டு
அதனுடைய வட்டியை அந்த கோயிலினுடைய நிர்வாகத்துக்கே திருப்பி கொடுத்து அந்த பணத்தை வந்து கோயிலினுடைய நிர்வாகத்துக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிற வேலையை பண்ணி அது மூலமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் மட்டும் வருஷத்துக்கு வட்டி பணமாக மட்டுமே அந்த தங்க நகைகளை பேங்க்கில் வச்சிருக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி பணம் மட்டும் பார்த்தோம்னா 17 கோடி ரூபாய் வந்து பல கோயில்களுக்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் தேரை வந்து புனரமைக்கிறது, தேர் திருவிழா நடத்துறது, அன்னதான திட்டம் 764 கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டத்தை அறநிலைத்துறை வந்து செயல்படுத்துது. அதே மாதிரி கோயில்களில் இருக்கக்கூடிய 27 யானைகள் பராமரிக்கப்படுது. யானைகளுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்படுது, மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படுது. யானைகள் இறந்துட்டா அந்த யானைகளுக்கு அந்த கோயில் வளாகத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்படுது. அதே மாதிரி நிதி வசதியே இல்லாமல் சின்ன கோயில்கள் எல்லாம் ஒரு கால பூஜையாவது டெய்லி நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தோம்னா கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்குமே 2 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வட்டி பணம் வந்து கோயில்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இது மூலமாக பார்த்தோம்னா 17,000 கோயில்களில் ஒரு கால பூஜை வந்து தினசரி நடத்தப்படுது. அதே மாதிரி வெறும் பெருங்கோயிலினுடைய அர்ச்சகர்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கிராம கோயில் பூசாரிகள் நல வாரியம் அப்படின்னு அமைக்கப்பட்டு கிராம கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் பணிபுரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, 20 வருஷம் குறைந்தது 20 வருஷம் பணிபுரிஞ்சு 60 வயசில் ஓய்வு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வு தொகையாக அறநிலைத்துறையிலிருந்து வழங்கப்படுது. அதே மாதிரி பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய புகழ்பெற்ற 19 கோயில்களில் பார்த்தோம்னா அதனுடைய பெருந்திட்ட வளாகங்கள் அமைக்கிற திட்டம் வந்து போடப்பட்டு 1770 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பெருந்திட்ட வளாகங்கள் பெரிய கோயில்கள் பல கோயில்களில் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு திருச்செந்தூர் கோயிலாக இருக்கலாம், சமயபுரம் மாரியம்மன் கோயில், பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில், பழனி முருகன் கோயில், திருத்தணி முருகன் கோயில், மருதமலை முருகன் கோயில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில், இப்படி பல கோயில்களில் பெருந்திட்ட வளாக பணிகள் வந்து நடத்தப்படுது. அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை சார்பில் 51 பள்ளி கல்லூரிகள் நடத்தப்படுது, முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுது, மனநல சிகிச்சை மையங்கள் மனநல மருத்துவமனைகள் நடத்தப்படுது, ஆதரவற்றோர் இல்லங்கள் நடத்தப்படுது, சித்த மருத்துவமனைகள் நடத்தப்படுது. ஸோ இவ்வளவு வேலைகளை வந்து அறநிலைத்துறை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அறநிலைத்துறை இதுல இருந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த வேலைகளை செய்ய போறது யார்? இதையெல்லாம் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயில்கள் அப்படிங்கிறது அதிகார மையங்களா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த அதிகார மையத்துல பெரும் அதிகாரத்தை செலுத்தினது அப்படிங்கிறது ஒரு உயர் சாதி குரூப்பா இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல பார்ப்பனர்கள் அதிகார மையங்களா கோயில்ல இருந்தாங்க. பல கோயில்கள்ல தமிழ்நாடு முழுக்க பல கோயில்கள்ல பட்டியலின மக்களுக்கு உள்ள நுழைவதே மறுக்கப்பட்டுச்சு. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த கோயில் நிர்வாகத்துல பல இடங்கள்ல இடம் இல்லாமல் இருந்தது. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள்ல ஒன்னா அதனுடைய கோயில் நிர்வாகிகளா வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள்லாம் இருந்தாங்களே தவிர பெருங்கோயில்கள் பல கோயில்களை பொறுத்த வரைக்கும் உயர் சாதி ஒரே ஒரு உயர் சாதி மட்டுமே பெரும் ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல தான் பார்த்தோம்னா அறநிலையத்துறையினுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுமே பார்த்தோம்னா பரம்பரை அறங்காவலர்கள் தவிர்த்து பரம்பரை இல்லாத அறங்காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ல இருந்து 5 பேர் குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அறநிலைத்துறை நியமிக்கும். அந்த நியமனத்துல பார்த்தோம்னா அந்த 5 அறங்காவலர்கள் நியமிக்கிறாங்க அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் ஒருவர் பட்டியலினத்தை அல்லது பழங்குடியை சேர்ந்தவராக இருக்கணும், SC STயா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒருவர் குறைந்தபட்சம் பார்த்தோம்னா பெண் உறுப்பினர் கட்டாயம் இருக்கணும். அப்ப கோயில் நிர்வாகத்துக்குள்ள ஜாதி பேதம் இருக்கக்கூடாது, பாலின பேதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நவீனத்துவத்தின் அடிப்படையில் அறநிலைத்துறையினுடைய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, இந்த அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுடைய நோக்கம் கோயில்களை பழையபடி நிர்வகிக்கணும் அப்படின்னா அறநிலையத்துறை அதிகாரிகளா பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களும் பெண்களும் உள்ள வந்துட்டு அங்க ஏற்கனவே யாரெல்லாம் அதிகார மையங்களா இருந்தாங்களோ அவங்கள கேள்வி கேட்குறாங்க. அங்கே நடக்கக்கூடிய
விதிமீறல்களை கேள்விக்கு உட்படுத்துறாங்க. அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற இடத்துல கணக்கு கேட்கறாங்க, கண்காணிக்கிறாங்க. இதை அதிகார மையங்களா இருந்து யாராலும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது எங்களை அப்படின்னு இருந்த அந்த பழமைவாதிகளை அச்சுறுத்ததா இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஜாதியினரும் நிர்வாகிகளா, அறங்காவலர்களா, பரம்பரை அல்லாத அறங்காவலர்களா இருக்கக்கூடிய சிஸ்டத்தை மாத்திட்டு எப்படி சிதம்பரம் கோயில்ல தீட்சிதர்கள் மட்டுமே எல்லாமுமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லா கோயிலுமே ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கோரிக்கையா அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருந்து எழுற கேள்வியா இருக்கு. அப்ப கோயில்களின் நிர்வாகம் அப்படிங்கிறது எல்லா சமூக மக்களும் பங்கேற்கக்கூடிய ஜனநாயக பூர்வமா மாறினது அப்படிங்கிறது அறநிலைத்துறையால தான் சாத்தியப்பட்டுச்சு. நாங்கள்லாம் உயர் சாதிகள், எங்களை யாராலும் கேள்வி கேட்க முடியாது, நாங்க தான் கோயிலினுடைய அதிகார மையம், கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிறதே நாங்க இல்லைன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் கம்யூனிகேஷனே இருக்காது அப்படின்னு ஆதிக்கத்தோடு சொல்லி வந்தவர்களை அறநிலைத்துறையின் அதிகாரிகள் ஒரு பட்டியலினத்திலிருந்தும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்தும் அறநிலைத்துறை அதிகாரிகளாக போயிட்டு அவங்க கிட்ட கணக்கு கேட்கறது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ நாளாக கோயிலினுடைய வரவு செலவு, சொத்து கணக்கு இதெல்லாம் எதுவும் வெளிப்படையா இல்லாமல் இருந்ததை எல்லாத்தையும் வெளிப்படையாக்கி பின் பாயிண்ட் பண்ணி இவ்வளோ இருக்கு, இவ்வளோ வருது அப்படிங்கிறதை வெளிப்படைத்தன்மையோட வைக்கப்படுது. இப்ப ஒரு சில பேர் தனி உடைமை மாதிரி கோயில் எங்களுடைய தனி உடைமை மாதிரி அனுபவிச்சுட்டு வந்தவங்க அவங்களுடைய கண்ணை இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் உறுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப சிதம்பரம் கோயில் மாதிரி எந்த கேள்விக்கும் எதுவும் உள்ளாக்கப்படக்கூடாது. வருமானம் அரசாங்கத்து கண்ட்ரோல்ல சிதம்பரம் கோயில் இருந்தப்ப 6 வருஷத்துல அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் 3 கோடி. தீட்சிதர்கள் கையிலுக்கு கோயில் மாறினதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 2 லட்சம் கூட வரல. ஏன்னு கேள்வி கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்ப இப்படித்தான் எல்லா கோயிலுடைய நிர்வாகமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலயத்தை விட்டு அரசாங்கமே வெளியேறு அப்படின்னு சொல்லவர்கள் கூடிய அந்த நோக்கமா இருக்கு. கோயில்கள் ஜனநாயகப்பட்டது, எல்லா சமூகமும் கோயில்களுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அது அறநிலைத்துறையால் நடந்தது. கோயில்களினுடைய வருமானம், சொத்து இதெல்லாம் வெளிப்படையா டிரான்ஸ்பரன்சியா இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் அறநிலைத்துறையால் நடந்தது. அதே மாதிரி வருமானம் இல்லாத சிறிய கோயில்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அதுவும் அறநிலைத்துறையால் நடக்குது. அப்ப அறநிலைத்துறை அப்படிங்கிறது இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு துறையா இருக்கும்போது அந்த துறையை கலைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குரியதா இருக்குது. இப்ப ஜனநாயகமயப்பட்ட கோயிலை விரும்பாதவர்கள் தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, எச் ராஜா மாதிரியான ஆட்கள்லாம் அயோத்தியை போல இளைஞர்கள்லாம் இந்த அறநிலைத்துறையை விரட்ட, ஆலயங்களை காக்க திரண்டு வர வேண்டும் அப்படின்னு கேம்பெயின் பண்ணாங்க. ஜக்கி வாசுதேவ் ஃப்ரீ தமிழ்நாடு டெம்பிள், கோயில் அடிமை நிறுத்துவோம் அப்படின்னு கேம்பெயின் பண்ணாரு. கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலாக ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்தோம்னா முருகர் பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டிலையும் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் கோயில்கள், சிறிய கோயில்கள்லேருந்து பெரிய கோயில்கள் வரை அனைத்தும் பாதுகாக்கப்படணும். அதனுடைய சொத்து, வருமானம்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படின்னா அறநிலைத்துறை இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ-டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.